வணக்கம் சார். இன்று இன்று திமுக அரசு கொ- இரும்புக்கரம் கொண்டு பாஜக தலைவர்களை எல்லாம் அண்ணாமலை உட்பட அனைத்து தலைவர்களையும் அரெஸ்ட் பண்ணிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து? சதீஷ், நீங்க சொன்ன இரும்பு கரத்துல இருந்து நான் கொஞ்சம் மாறுபடுறேன். இந்த இரும்பு கரங்கிற வீரவசனம், அதே மாதிரி நாங்கள் எதற்கும் தயார், நாங்கள் பதவி சுகத்துக்கு அடிபணிவர்கள் அல்ல, நாங்கள் அரசனுடைய எந்த ஒரு நடுவண் அரசனுடைய எந்த ஒரு சர்வாதிகார நடவடிக்கையும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம், இப்படியெல்லாம் வீரவசனம் திமுக பேசுவாங்க. இந்த வீரவசனத்தை இவர்கள் பேசுகிறவர்கள் மட்டும்தான் உள்ளுக்குள்ளர வச்சு முட்டி தட்டுனா இவங்க என்ன பண்ணுவாங்கிறத எமர்ஜென்சி காலத்தில் நான் பார்த்தவன். 1975 ஜூன் மாதம் 25 இந்திரா காந்தி அவசர நிலைமை பிரகடனப்படுத்தி இந்தியாவில் உள்ள அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அன்றைய ஜனசங்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் உள்ளர போட்டப்ப, அத்வானி வாஜ்பாய் போன்றவர்களை அரஸ்ட் பண்ணப்ப, நாங்கள் தமிழ்நாட்டிலே அந்த அவசர நிலைமை எதிர்த்து போராடினோம். யாரு? RSSம் ஜனசங்கமும். அன்றைக்கு மாணவனாக இருந்த நான் போராடினேன். திமுக காரங்கெல்லாம் வீட்டுக்குள்ள போய் பதுங்கிக்கிட்டாங்க. மாவட்ட கழக செயற்காரர்கள்லாம் நான் திமுக காரன் தெரியக்கூடாது என்பதற்காக கரை வேட்டியில் உள்ள கரையை அறுத்து போட்டு விட்டு பயந்து ஓடி ஒளித்தவர்கள். கழகத்தினுடைய செயலாளர்களுக்கு தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு சொல்லி, அகில இந்தியாவிலும் எப்படி நடக்கிறது, அவசர நிலைமை எடுத்து நாங்கள் எப்படி போராடி கொண்டிருக்கிறோம், தைரியமாக இருங்கள் என்று ஆறுதல் சொன்னவன் RSS காரணம், ஜனசங் காரணம். அதனால இந்த ஒரு அரஸ்ட், வீட்டுக்குள்ள அரஸ்ட், வெளியே கிளம்பாம இருக்கிற அரஸ்ட், முன்னாள் இருக்கக்கூடிய முன்னாள் கவர்னரின் பெண்மணி என்று பார்க்காமல் பிடிச்சு தள்ளி விட்டு செய்கிற அரஸ்ட், எங்களுடைய தொண்டர்கள் ஜனநாயக முறைப்படி டிசிப்ளினா இருக்கிற தொண்டனை வண்டியில ஏத்துறதுக்கு முன்னால போலீஸ்காரன் புடிச்சு தள்ளி இருந்த அரஸ்ட், இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம், நீங்க தான் பயந்தவர்கள். அதனாலதான் ரோட்டுல எங்களை நடமாட விட்டு அந்த டாஸ்மாகினுடைய ஆபீஸ சூழ்ந்து ஜனநாயக முறைப்படி அதை சூழ்ந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு கூட அனுமதி அளிக்காததற்கு காரணம் உங்களுடைய பயம், உங்களுடைய வெலவெலப்பு, உங்களுடைய கை நடுக்கம். அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சிக்காரர் ரோட்ல நடந்தாலே நீங்க பயந்து போய் அவங்கள வீட்டிலேயே வச்சிருக்கோம்னு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. எனவே இந்த ஜனநாயகத்துக்கு எதிரான இந்த அரஸ்டை பாஜக சாதாரணமாக சந்திக்க, எங்க தொண்டெல்லாம் உண்மையிலேயே வீரவசனம் பேசணும் அல்ல, வீரன் செயல்பாட்டுல இருக்கிறவன். அதனாலதான் சட்டமன்றத்துக்குள்ள ஏதோ ஒரு தீர்மானத்தை கொண்டு அதுல பேசிக்கிட்டு உங்க மந்திரி ஒருத்தர் கூட இது கண்டனம் தெரிவிக்காதவர்கள், என்ன கண்டனம் தெரிவிச்சாலே பயம், கண்டனம் தெரிவிக்க கூட பயம். அதனால அண்ணாமலை அழகாக சொன்னார், ஒரே லைன்ல சொன்னார், இந்த ஊழலை செய்த செந்தில் பாலாஜி தனியாக செய்ய முடியாது, இது உங்களுடைய மேலிடத்தினுடைய ஆதரவும் மேலிடத்தினுடைய ஆர்டரும் இல்லாமல் செய்ய முடியாது. மேலிடத்தினுடைய அதிபதி MK ஸ்டாலின், உங்களுடைய கண் பார்வை இல்லாமல், உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் செய்ய முடியாது. எனவே நீங்கள் தான் FIRல முதல் குற்றவாளியாக வருவீர்கள். இரண்டாவது குற்றவாளி தான் செந்தில் பாலாஜி. எனவே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வைத்திருக்கிற ஆதாரங்களை கொண்டு தமிழ்நாட்டின் கெஜ்ரிவாலாக புழல் சிறையிலே நீங்கள் அடைக்கப்பட போவது உறுதி என்று சொல்லி அண்ணாமலை சொன்னார்கள். அந்த சொன்னதுக்கே பயந்து போய் எங்களை ரோட்டில் கூட நடமாட விடாமல் பயந்து போய் நீங்கள் இப்போது கைது. நான் கவலைப்படவில்லை, போராட்டம் தொடரும். 5000 டாஸ்மாகினுடைய அவுட்லெட்ல திடீரென நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை செய்வோம் என்று அண்ணாமலை செய்திருக்கிறார். ஆர்ப்பாட்டத்தை செய்வதற்கு தமிழ்நாட்டின் டாஸ்மாகினுடைய வாடிக்கையாளர்கள், குடிமகன்கள் கூட எங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். ரூபா 10 ரூபா 30 அவர்லாம் அதிகமாக வச்சு வைக்கிறானே அநியாயக்காரன், எங்களுக்கு முன்னால இருந்த சரக்குல இருக்கக்கூடிய சக்தி கூட இல்லாமல் கலப்படம் செஞ்சு இந்த சரக்கு அடிச்சா கிக்கு கூட ஆக மாட்டேங்குதே, காசு வேஸ்டா போகக்கூடிய என்று கவலைப்படக்கூடிய அந்த வாடிக்கையாளர், டாஸ்மாகினுடைய வாடிக்கையாளர், அவன் கூட எங்களோட நின்று ஆர்ப்பாட்டம் செய்வான், முற்றுகைக்கு ஆதரவு தெரிவிப்பான். எனவே இந்த அநியாயமான அரசு ஆட்சியை இழக்க போவது உறுதி. எங்களுடைய கைது
உங்களை கைது செய்வதற்கு ஒரு முன்னோட்டம் என்பதை மட்டும் நீங்கள் உணரப்போவது உறுதி. வணக்கம்.